வீட்டுக்கு 2 மருமகள் வந்தா 2 பேரையும் ஈக்குவலா பாக்கணுமா இல்லையா? ஆனா பாக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கிட்ட மட்டும் நல்லா பேசுறது, அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அவங்கள நல்லா பாத்துக்கிறது, இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர வேலை மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் முடியாம படுத்துட்டு இருந்தா உங்களை பாத்துக்கிறது, நீங்க இத்தனை நாள் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே அந்த மருமகள் வரவே மாட்டாங்க. இத்தனை நாள் ரொம்ப கேவலமா பாத்தீங்க இல்லையே, அந்த மருமகள் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. இவ்வளவு நாள் கொண்டாடினியே அந்த அம்மா என்ன சொல்வாங்க தெரியுமா? நீ படுத்துக்குனா என்னால பண்ண முடியாது, போய் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க கேவலமா பார்த்த மருமகளை மட்டும் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு உங்களுக்கு குணமாகற வரைக்கும் உங்க கூடவே இருப்பாங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு உங்க மேல கோபம் காட்டுறதுக்கும் தெரியாது, பயமும் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் நீங்க பெரியவங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க தூக்கி கொண்டாடுனீங்க பாரு, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் என்ன ஒரு மண்ணும் இருக்காது. சோ அதனால உங்களை ஜாலியா விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்கதான் செய்வாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி காலத்துல பாக்குறது மருமகள் தான். சோ 2 பேரையும் ஈக்குவலா பாருங்க. அப்ப ஈக்குவலா ரெஸ்பெக்டும் இருக்கும், பயமும் இருக்கும். சோ 2 பேரையும் மாத்தி மாத்தி பாத்துப்பாங்க. சோ 2 பேர்கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ வாய் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா கடைசி காலத்துல சோறு போட வேண்டியது அவங்கதான். என்ன நான் சொல்றது சரிதானே?